அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே நல்லுறவை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிகழ்ச்சி. ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனித்தனியான கொள்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் வழிபாட்டு முறைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒவ்வொருவருக்குமே தனித்தனியான கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இப்படி பல வகைகளிலே நாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் எப்படி ஒரு இணைப்பு ஏற்படும், எப்படி ஒருங்கிணைப்பு ஏற்படும் என்பதற்கு பலரும் முயற்சி செய்து பலவிதமான ஆலோசனைகளை மக்கள் மத்தியிலே வழங்குகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பல்வேறு கொள்கைகளும் கோட்பாடும் கொண்டவர்கள் வாழும் பொழுது நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எது சாத்தியமானதாக இருக்கிறதோ, எது அறிவுபூர்வமானதாக இருக்கிறதோ, அது போன்ற ஒரு செயல் திட்டத்தை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்களைப் போலவே எல்லா அம்சங்களையும் அமைத்து கொண்டால் அப்போ எந்த விதமான தகராறும் வராது, பிரச்சனையும் வராது. ஆனால் நடக்குமா? அது நடக்காது. அல்ல, இந்துக்கள் எல்லோருமே முஸ்லீம்களைப் போலவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்போ கூட ஒற்றுமை ஏற்பட்டு போயிடும். நடக்குமா? அது நடக்காது. கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியாக வணங்க வேண்டும், ஒரே மாதிரியான கலாச்சாரத்துக்கு வர வேண்டும், ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுக்கு வர வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார்களேயானால் நிச்சயமாக ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். அது நடக்குமானா நடக்காது. ஏன்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் சிறு வயது முதல ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதில் நம்ம ஊறி போய் இருக்கிறோம். அதில் யாராலும் விட முடியாது. ஒன்று ரெண்டு பேர் விதிவிலக்காக விட்டுவிட முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அவங்கவுங்க நம்பிக்கையை மாற்றிக்கிடுவாங்களா? மாற்றிக்கிற மாட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக தான் இருந்துக்கிட்டு இருப்பார், ஒரு இந்துவாக தான் இருப்பார், ஒரு கிறித்தவர் கிறித்தவராக தான் இருப்பார். யாரும் யாருக்காகவும் தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ நமக்கு ஒற்றுமை வர என்ன வழி என்று சொன்னால், ஒருவர் அடுத்தவரை சகித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதான் செய்ய முடியும். முஸ்லீம்களுடைய சில செயல்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஓ, அவங்க மதத்தில் அப்படி இருக்கிறது, அந்த மதத்தில் உள்ளவங்க அப்படி தான் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவரை பாதிக்காத வரைக்கும் நம்ம அதை சகித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்துக்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தால் கூட நாங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். இந்துக்கள்னா இப்படி தானே இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்கவுங்க செயலுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும், அந்த நியாயத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க என்று ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையை சகித்து கொண்டோமையானால், அதை ஒரு பிரச்சனையாக ஆக்காமல் இருந்தோமையானால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும். அதற்கு வழிவகுக்கும் விதமாகத்தான் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஏன்னா இஸ்லாமிய கொள்கை என்னென்று நிறைய மக்களுக்கு தெரியாது, இஸ்லாமிய கோட்பாடு என்னன்னு தெரியாது. நாங்கள் செய்கிற சில செயல்களுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் கூட அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏன் அதை செய்கிறோம், அது எதுக்காக வேண்டி எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு உங்கள் மத்தியில் ஏற்படும். அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி உங்கள் மதங்களை பற்றி இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினால் நாங்கள் ஆர்வமாக நாங்களும் கேள்விகளை கேட்டு உங்கள் மதங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அம்சம் மட்டும்தான் நமக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இது இல்லாத தத்துவங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யாது,
இணக்கத்தை ஏற்படுத்தவே செய்யாது. இப்போ இணக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் என்ன செய்வாங்க என்று கேட்டால், பொருத்தமற்ற ஒரு தீர்வை மக்கள் மத்தியில் வைப்பார்கள். எப்படி வைப்பார்கள்? இப்போ நமக்குள்ளே அடிச்சுக்கொள்கிறோம், நமக்குள்ளே சண்டை போட்டுக்கொள்கிறோம், அதனால அதை ஒழிக்கணும். ஏன்னு கேட்டால் எல்லாருடைய ரத்தமும் சிவப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்புன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன உசந்தவன் என்ன தாழ்ந்தவன், அறுத்தா ரத்தம் சிவப்பாக தானே இருக்குது, அப்புறம் என்ன உசந்த ஆள் அப்புறம் என்ன தாழ்ந்த ஆள் என்று சொல்லி இதை சொன்னவுடனே ஒற்றுமை ஏற்பட்டுருமா? ஏற்படாது. ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுனால எப்படி ஒற்றுமை ஏற்படும்? ஆடு மாடு ரத்தம் கூட சிவப்பாக தான் இருக்கும், பன்னி ரத்தம் கூட சிவப்பாக தான் இருக்கும். மனுஷனத்தை மட்டும் சிவப்பாக இருந்தால் ஒத்துமையாக இருக்கிறது சரியாக வரும். ரத்தம்ங்கிறது எல்லா ஜீவனுக்கும் சிவப்பாக தான் இருக்கும்போது ரத்தம் சிவப்பாக இருக்கிற நம்ம ஒன்றாயிர முடியுமா? ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரத்தத்தில் குரூப்புகள் இருக்கிறது. ரத்தத்தில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு பொருந்தாது. இரத்த தானம் செய்கிறார்கள் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற குரூப்பை தான் செய்ய முடியும். ஓ குரூப்புக்காரனுக்கு ஏ குரூப் ரத்தத்தை கொடுக்க முடியுமான்னா முடியாது. இப்படி ரத்தங்களில் கூட என்ன செய்கிறாங்க, பலவிதமான குரூப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த மாதிரி சொல்கிற ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இதை போய் சொன்னவுடனே இதை கேட்டால் இப்படி ஒத்துமை வரும், இதனாலெல்லாம் ஒத்துமை வராது. அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்க, எல்லாம் 10 மாதம்தான் தாய் வயிற்றில், உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு 10 மாதம்தான், தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு 10 மாதம்தான், அதனால நம்மெல்லாம் ஒன்று அப்படிம்பாங்க. இது 10 மாதம் இருந்தால் ஒன்றாயிர முடியுமா? எத்தனையோ ஜீவன்கள், யானை கூட 10 மாதம் வயிற்றில் இருந்தால் யானை மனுஷன் ஒன்றாயிர முடியுமா? 10 மாதம் இருந்ததுனால எப்படி நமக்குள்ள ஒத்துமை வரும்னு கேட்டேன். 10 மாதம் தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய மனிதன் மாத்திரம் அல்ல, இன்னும் எவ்வளவோ ஜீவன்கள் 10 மாதம் தாய் வயிற்றில் இருந்து பிறக்கிறது. அவர்கள் நம்மளை ஒன்றாயிர முடியுமா? அந்த மிருகங்கள் நம்மளை ஒன்றாயிர முடியுமா? இது மாதிரி தான் தத்துவங்களை சொல்கிறாங்க. ஒற்றுமைக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இது மாதிரியான ஒரு தத்துவங்களை மக்கள்கிட்ட சொல்கிறாங்களே தவிர, இது ப்ராக்டிக்கலாக இது நடைமுறையில் என்ன செய்யாது, சரியாக வராது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட வைக்கிறது. என்ன செய்தி வைக்க தெரியுமா? இன்றைக்கு நாம் ஒரு 700 கோடி மக்கள் வாழ்கிறோம். இன்றைக்கு உலக ஜனத்தொகை 700 கோடிக்கு மேலே. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. இந்த 700 கோடி மக்கள் வாழ்கிறோமே, இப்போ நம்ம எல்லாரும் அப்படியே படைக்கப்பட்டோமா? தாய் தந்தையர் வழியாக பிறக்கிறோமா? தாய் தந்தையர் வழியாக பிறக்கிறோம். இந்த 700 கோடி பேர் இந்த நூற்றாண்டில் இருந்தால், போன நூற்றாண்டில் 700 கோடி பேர் இருந்திருப்போமா? இருந்திருக்க மாட்டோம். போன நூற்றாண்டில் 300 கோடி பேர் தான் இருந்தோம். போன நூற்றாண்டில் உலக ஜனத்தொகை 300 கோடி என்றால், இந்த நூற்றாண்டில் 700 கோடி ஆகிவிட்டது. அதுக்கு முந்த நூற்றாண்டுக்கு போனீர்களேயானால் உலக ஜனத்தொகை 50 கோடியாகத்தான் இருந்திருக்கும். அதுக்கு முந்தின ஒரு நூற்றாண்டு, ஒரு 100 வருஷத்துக்கு தள்ளிக்கிட்டே போனீங்க என்று சொன்னால் அப்படியே ஜனத்தொகை குறைந்து குறைந்து கொண்டே வரும். கடைசியாக போனீங்க என்று சொன்னால் 2 பேரில் போய் முடியும். ஒரு ஆம்பளை பொம்பளையில் போய் என்ன செய்யாது முடியும். அப்போ ஒரு 2 பேர் தான் உலகத்தில் படைக்கப்பட்டார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் படைக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் பல்கி பெருகி கூடி குறை இப்படி பல குலங்களாக, நிறங்களாக, மொழி பேசக்கூடியவர்களாக, பல கலாச்சாரத்தை கொண்டவர்களாக நம்ம மாறி கிடக்கிறோம். இதை உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டோமையானால் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். எப்போ ஒற்றுமை ஏற்படும்? நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவங்களா வேண்டாலும் இருந்துங்க, உங்கள் பாட்டன்னு எங்கள் பாட்டன்னு ஒன்று ஒத்துக்கிட்டா அப்புறம் நமக்கு சண்டை வருது. நீ எந்த ஜாதியாக வேண்டாலும் இருந்துட்டு போங்க. இந்த உலகத்தில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறான், ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து தான் உலகம் உருவானது என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடித்த பிறகு மனுஷன் உறுதிப்படுத்தி இருக்கிறான். இப்போ 4 ஜாதி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அப்பன் கிடையாது. இந்த 4 போய் ஒரு அப்பனில் போய் சேரும், ஒரு ஆத்தாவில் போய் சேரும் என்று இன்றைய அறிவியல் உலகமும் என்ன சொல்கிறது, அதை நிரூபித்து காட்டுகிறது. மரபணு ரகசியங்களை கண்டுபிடித்த பிறகு அப்போ என்ன செய்யறான், மனிதன் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். அப்போ நம்ம எல்லாருமே முஸ்லீமாக இருங்க, நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்துவராக இருங்க, செட்டியாராக இருங்க, கவுண்டராக இருங்க, வன்னியராக இருங்க, நாடாராக இருங்க, தலித்தாக இருங்க, ஐயராக இருங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் போனால் ஒரு ஜோடிக்குத்தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஒரு ஜோடி தான் கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த ஒரு ஜோடியிலிருந்து பிறந்தவர்கள் தான் பல விதங்களாக நம்ம பிரிந்து கிடக்கிறோம். கொள்கை மாற்றத்தினால,
நிறம் மாற்றத்தினால, வசிக்கிற பிரதேசத்தின் காரணத்தினால நமக்குள்ள பலவிதமான வேறுபாடுகள் வந்திருக்கே தவிர எதில் இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அப்பன் கிடையாது. இப்போ தமிழன் இருக்கான்னு வைங்களேன், தமிழனா போனால் ஒரு தமிழ் அப்பன் கிடைப்பான்னு கிடைக்க மாட்டான். மலையாளியாக போனால் மலையாளியோட உலகம் முடியுமானா முடியாது. நீங்கள் மொழியில் நீங்கள் பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, அது ஒரு ஆத்தா அம்மா தான். அது என்ன மொழி நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஆத்தாவும் ஒரு அப்பன் தான் கடைசியாக நிற்பார்கள். நீங்கள் நாடுன்னு வைத்து கொண்டாலும் சரி, இந்தியாக்காரனையும் அமெரிக்காக்காரனையும் கொண்டு போனால் கடைசியில் அங்கே தான் போய் சேருவான். அந்த ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்து நினைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பல கோத்திரங்களாக பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லி உலகத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கொள்கையில் நீங்கள் வேறுபட்டு இருக்கிறது அது சிந்தனையால் ஏற்பட்ட ஒரு முடிவு. அது உங்களுக்கு இது பிடிச்சா இதை எடுத்துக்கிறீங்க, அதை பிடிச்சா அதை எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதுக்காக வேண்டிய ஒருத்தனை ஒசத்திங்கிறீங்க, ஒருத்தனை ஏன் தாழ்ந்து வாங்குறீங்க? நான் ஒசத்தி நீ மட்டம்னு ஏன் வருது? நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்களாக இருந்துட வேண்டியதானே. ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே ஒருத்தன் ஒரு கட்சியில் இருப்பான், அதே தகப்பனுக்கு பிறந்த இன்னொருத்தன் என்ன செய்வான், வேற ஒரு கட்சியில் இருப்பான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் ரெண்டு பேருமே ஒரே கட்சியில் இருக்கிறானா? இருக்க மாட்டேங்கிறான். அது மாதிரி தான் அது. அந்த மாதிரி நம்ம பிரிந்து கிடக்கிறோமே தவிர, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எப்போ உலகம் ஒத்துக்கொள்கிறதோ அப்போ ஜாதி ஒளிந்துவிடும். இதை ஒத்துக்கொள்ள நமக்கு என்ன தயக்கம்? ஏன் நம்ம ஏன் அப்படி தனியாக பிரிகிறோம்? நாங்கள் உயர்ந்த ஜாதியில் வந்தோம், நீ தாழ்ந்த ஜாதியில் வந்தோம் என்று நம்ம எதுக்கு அறிவியலுக்கு எதிராக, நடைமுறைக்கு எதிராக ஒரு கேடு தரக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம எதுக்கு கொள்கையாக ஒத்துக்கொள்ள வேண்டும்? எல்லா மக்களும் சேர்ந்து, இந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்தவராகட்டும், எல்லாருமா சேர்ந்து நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்வது நல்லதா? எங்களுடைய வழிமுறை, எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் உசந்த முப்பாட்டன், உங்கள் முப்பாட்டன்மார்கள் தாழ்ந்த முப்பாட்டன்மார்கள் என்று அறிவியலுக்கு எதிராக, சயின்ஸுக்கு எதிராக, நடைமுறைக்கு எதிராக கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது நல்லதா? இதை ஏற்றுக்கொண்டால் ஒற்றுமை ஏற்பட்டுரும். ரத்தம் செவப்புண்டா ஒத்துமை வராது. 10 மாதம்னா என்ன செய்யாது, ஒத்துமை வராது. உன் அப்பனு என் அப்பனு ஒன்றுடா ஒத்துமை ஆயிரும். ஓம் பாட்டனு என் பாட்டனு ஒன்றுடா ஒத்துமை ஆகிவிடும். உன்னுடைய முப்பாட்டனும் என்னுடைய முப்பாட்டனும் ஒருத்தன் தான் சொன்னால் ஒற்றுமை ஏற்பட்டு போய்விடும். இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு எத்தனை பேர் எத்தனை சித்தாந்தங்களை வச்சாங்க. இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, குரானில் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. குரானில் கடவுள் மனிதரை அழைத்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். இந்த மனித குலமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து என்ன செய்தோம், படைத்தோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் கிளைகள், கோத்திரங்கள். உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. ஒரு இன்சியல் தேவை இருக்கிறது, ஒரு அடையாளம் தேவை இருக்குது. எதுக்காக வேண்டி? ஒரே பேரில் 100 பேர் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீட்டு ராமசாமி, இந்த வீட்டு ராமசாமின்னா என்ன செய்யும், ஓ எந்த ராமசாமியை சொல்கிறோன்னு புரியும். இது மாதிரி ஒரு அடையாளம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குலம், கோத்திரமே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. அப்போ உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாரும் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் 2 பேரிலிருந்து தான் வந்திருக்கிறோம். அதே 2 பேர் தான் அனைவருக்கும் தாய் தகப்பன்மார்கள். இதை இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிது. அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தால் கூட பிறப்பு பெருமை அடிக்கிறது கிடையாது. ஏன்? ஒன்றும் இல்லை, நம்ம பெருமை அடிக்கிறதா இருந்தால் நம்ம செய்கிற சாதனைக்கு பெருமை அடிக்கலாம். ஒருத்தன் டாக்டராக இருக்கிறான், அவன் பெருமை அடிக்கலாம். ஏன்? டாக்டர் ஆவதற்காக வேண்டி அவன் தியாகம் பண்ணினான், அவன் படித்தான், அதுக்காக உழைச்சான், நல்ல மார்க் வாங்கினான், அவனுடைய உழைப்பு அதில் இருக்கிறது, பெருமை அடிக்கலாம். ஒருத்தர் ஒரு மல்யுத்த வீரராக இருக்கிறானா, அவன் பெருமை அடிக்கலாம். ஏன்? அதுக்காண்டி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறான், திடகாத்திரமாக இருக்கிறான், அதுக்காக பாடுபடுறான், உழைக்கிறான், சோம்பேறியாக இருக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஆரோக்கியத்தை பேணி நடக்கிறதுனால ஒரு மல்யுத்த வீரராக ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலாம், பெருமை அடிக்கிறதா இருந்தால் அவனுடைய சாதனை அதற்குள்ளே இருக்கிறது. பிறக்கிறதுல நமக்கு என்ன பங்கு இருக்குது? நம்மளை பிளான் பண்ணி பிறந்தோம். நீங்கள் நான்லாம் பிறந்தமே, நம்ம முஸ்லீம் வீட்டில் பிறக்கணும் நானே பிளான் பண்ணேன். நீங்கள் இந்துவாக பிறக்க நீங்களே திட்டம் போட்டிய. நம்ம செட்டியாராக தான் பிறக்கணும், கவுண்டராக பிறக்கணும் நீங்களே ஐடியா பண்ணீங்க.
நமக்கு பங்கே இல்லை. நம்ம பிறந்ததில் நமக்கு எந்த விதமான பங்கோ உரிமையோ இல்லை. அப்புறம் என்ன பெருமை அடிக்கிறதுங்கிறேன்? நம்ம என்னத்தையே செஞ்சிருந்தால் பெருமை அடிக்கலாம். நீங்கள் தமிழ் பேசுகிறீங்கன்னா என்ன நீங்களா தமிழை தேர்ந்தெடுத்தீங்களா? உங்கள் தாய் தகப்பன் அமெரிக்காக்காரனாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் தாய் தகப்பன் சவுதி அரேபியாக்காரனாக இருந்தால் நீங்கள் அரபி பேசுவீங்க. உங்கள் தாய் தகப்பன் டெல்லிக்காரனாக இருந்தால் அவன் உருது ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. டெல்லியில் உள்ளவனுக்கு தாய் தகப்பன் சென்னையாக இருந்தால் அவன் தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம இருக்கிற பகுதியில் என்ன பேசுகிறோமோ அந்த மொழியை பேசுவோமே தவிர இதெல்லாம் நம்மளை தேர்ந்தெடுத்தோம். நாம் இந்துவாக பிறக்க நம்ம தேர்ந்தெடுத்தோமா? தமிழனாக பிறக்கணும் தேர்ந்தெடுத்தோமா? குறிப்பிட்ட ஜாதியில் பிறக்க நம்ம தேர்ந்தெடுத்தோமா? நமக்கு உழைப்பு ஏதாவது இருக்கா? அதில் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு சம்பந்தமில்லாத இயற்கையாகவே நம்மிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சில தன்மைகளுக்காகவெல்லாம் பெருமை அளித்தல் அறிவுக்கும் பொருந்தாததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்த்து இந்த அறிமுக உரையில் இந்த ஒரு செய்தியை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். நம்ம இதை எல்லாரும் புரிந்து கொண்டால், எதை எல்லா மனிதர்களுமே ஒரு தாய் தந்தையிலிருந்து தான் தோன்றியவர்கள், இதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டோமையானால் நமக்குள்ள கசப்புகள் எல்லாமே நீங்கிவிடும். இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்களும் நாங்கள் மாற வேண்டும். இது உரை நிகழ்த்தக்கூடிய சபை இல்லை. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு தரக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாம்.